ஹலோ வெல்கம் வேர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே வந்து தெரியாத மாதிரி வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இது யார் அது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சுடர் வந்து பண்ணுற வேலையை வந்து பார்த்தாலே வந்து எரிச்சல் ஆகுதுங்க. அந்த மாதிரியான ஒரு எரிச்சலை வந்து விட்டுட்டுருக்கா இவ. பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒன்றுமே தெரியாத பாப்பா மாதிரி வந்து ஆக்டிங் வந்து பண்ணிகிட்ருக்கா. இது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்ட உடனே வந்து இந்த நிஷா இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் தான் பெரிய கொடுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து, அதுதான் உன் பொண்ணுக்கா, அதுதான் உன் புருஷன்க்கா, இதுதான் உன் தங்கச்சிக்கா, இதுதான் உன் அப்பாக்கா, என்னடி இங்கே வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நிஷா இருந்துட்டு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நிஷா இருந்துட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் உன்னுடைய நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த வீடு, உன்னுடைய பொண்ணு தான் அந்த பொண்ணு, வெண்பா பேர் அப்படின்னெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து நம்ம மல்லியை பார்த்து வந்து கேட்குறாங்க, இவ யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்ட உடனே வந்து, இவ வந்து வேறு யாரும் இல்லை, உன் பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு வந்த கேர்டேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்ன உடனே வந்து நம்ம மல்லிக்கு வந்து செம்ம கோவம் வந்து வருது. ஆமாம், நான் வந்து கேர்டேக்கர் தான், இவங்க வந்து பெரிய இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிஷாவை பார்த்து வந்து அப்படியே வந்து சரி, ஓகே, நான் கேர்டேக்கராகவே வந்து இருந்துக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லிகை மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் வந்து கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து இல்லாமல் வந்து போய்ட்றாருங்க. இருந்திருந்தால் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பயங்கரமான ஒரு சண்டை வந்து போயிருக்கும். என்னது நிஷா, உனக்கு வந்து அவ்வளோதான் வந்து மரியாதை, உனக்கு வந்து எந்த இடத்துல வந்து மரியாதை கொடுத்துருக்கணும் அந்த இடத்துல வந்து நீ வந்து மரியாதையாக வந்து நடந்துக்கோ. தேவையில்லாமல் வந்து மல்லியை பற்றி பேசுகிறதோ, இல்லை ரேணுகாவை வந்து பற்றி பேசுகிறதோ, இல்லை வெண்பாவை பற்றி பேசுகிறதோ வந்து உனக்கு வந்து நான் வந்து எந்த விதமான ஒரு இதையும் வந்து கொடுக்கல அப்படிங்கிறத வந்து நம்ம விஜய் இருந்துட்டு கண்டிப்பாக வந்து கட் அண்ட் ரைட்டாக வந்து சொல்லிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் வந்து மல்லியை பற்றி பேசினா வந்து விஜய்க்கு வந்து கோவம் வருது. இதுலேருந்து வந்து எப்படியாச்சும் வந்து விஜயை வந்து நம்ம வந்து தவிர்க்கணும், இதை வந்து எப்படியாச்சும் வந்து அவனுக்கு வந்து நம்ம வந்து சுட்டி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து யோசிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ கூட வந்து என்ன யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, பயங்கரமாக வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். அப்படி யோசிக்கும்போது வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, எப்படியாச்சும் வந்து இந்த மல்லியை வந்து நம்ம வந்து விஜய்கிட்டேருந்து வந்து பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தனியாக வந்து ஒரு தனி கொடுத்தனமாக வந்து வாழ்ந்துடணும், இந்த சில்லறைங்க கூடலாம் வந்து நம்ம வந்து வாழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லியை வந்து எப்படியாச்சும் பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சுடர் வந்து கங்கணம் வந்து கட்டிகிட்ருப்பாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை, அதுக்கு வந்து நாங்கள் வந்து சான்ஸே வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். அப்படி இருக்கும்போது வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, எப்படியாச்சும் வந்து மல்லியை வந்து வீட்டை விட்டு வந்து விரட்டணும் அப்படிங்கிறதுல தான் வந்து தீவிரமாக வந்து மும்மரமாக வந்து இருப்பாங்க. ஆனால் இந்த கேங் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு கேங் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் எப்பா தேவையில்லாமல் வந்து உள்ளே வந்து மாட்டிக்கிட்டு பாவங்க, அவங்க வேறு ஒரு படுற பாடு இருக்குது. எதுக்கு தான் இந்த வேலை? ஆரத்தி வந்து எடுக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணாங்களா? ஓகே, ரெடி ஆயிடுச்சு. நீ வந்து சும்மா வந்து இல்லாமல் அதில் வந்து மிளகாத்தூளை வந்து போட்டு அவள் மேலே வந்து தட்டி விட்டுட்டா, அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து கண்டமணிக்கு வந்து திட்டுவார், நிஷா ஒரு பக்கம் திட்டுவார், கதிரேசன் ஒரு பக்கம் திட்டுவாங்க, எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு பக்கம் வந்து திட்டுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து பிளான் வந்து போட்டாங்க. அந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து சிக்கிக்கிட்டாங்களே அப்படிங்கிறபோது வந்து ரொம்பவே வந்து மனசுக்கு வந்து நிம்மதியாகவும் நிறைவாகவும் வந்து இருக்குங்க. அதே மாதிரி தான் இந்த சுடரையும் வந்து என்னைக்காச்சும் வந்து நம்ம மல்லி வந்து கையும் காலமாக வந்து பிடிக்கணும். அப்படி கையும் காலமாக வந்து பிடிக்காமல் வந்து விட்டுட்டாங்கன்னா மொத்தமாக வந்து மல்லி உன்னுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாயிடும். மல்லி, நீ வந்து தனியாக வந்து விஜய் கூட வந்து இல்லாமல் உன்னை வந்து விரட்டி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த ராஜேஸ்வரி பார்த்தோன்னா ஏகப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்ருக்கா. ஸோ அதுக்காக வந்து நீ வந்து எதுக்குமே வந்து மனசை வந்து தளர விட்டுறாத, எல்லாமே வந்து நடக்கிறது எல்லாமே நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு நீ வந்து களத்தில் இறங்கி வந்து வேலை செஞ்சேன்னா உனக்கு வந்து ஒரு கஷ்டமும் வந்து வராது. ஆனால் நீ வந்து சும்மா வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம், அவளை வந்து யாருன்னு வந்து கண்டுபிடிச்சிடலாம், இந்த ராஜேஸ்வரியை வந்து அடைக்கிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து பேசிக்கிட்டு இருந்தேன்னா ஒரு பருப்பம் வந்து வேலைக்கு ஆகாது. அதே மாதிரி இன்றைக்கி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த ரஞ்சிதாவையும் ராஜேஸ்வரியும் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து
இந்த சுடர் வந்து யோசிப்பாங்க. கண்டிப்பா வந்து அவங்க வந்து யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இவங்க வாயாலேயே வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து நான் வந்து எப்படி ரேணுகா வந்து எப்படி வந்து விஜய் கூட வந்து வாழ்ந்தா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒவ்வொன்னும் வந்து அப்படியே வந்து புடிச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த விஜய் கூடயே வந்து மனைவியா வந்து வாழ்ந்துரணும். அப்படி இல்லன்னா நம்ம வந்து இங்க இருக்கிறதுக்கான அர்த்தமே வந்து கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சும்மா வந்து 6 மாசம் ஜெயிலு, 6 மாசம் வெளிய, 6 மாசம் ஜெயிலு, 6 மாசம் வெளிய அப்படிங்கிற மாரியான வாழ்க்கை தான் வந்து நம்மளுடைய திருட்டு வாழ்க்கை தான் வந்து தொடரும். அப்படிங்கிற மாரி வந்து நம்ம சுடர் வந்து யோசிச்சுக்கிட்டு தான் வந்து இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இவங்க வந்து எந்த ஒரு வார்த்தையும் வந்து வெளிவிடக்கூடாது. ஏன்னா சுடர் ரேணுகா வந்து இப்படி இருந்தா, விஜய் தான் வந்து கண்டிப்பா வந்து வாய விடுவாருன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா நீ வந்து அப்படி இருந்த, இப்போ வந்து ஏன் இப்படி இருக்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாரு. ஸோ இதுலேருந்து வந்து ஓ நான் இப்படி இருந்தேனா அப்படிங்கிற மாரி வந்து கன்டின்யூ வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து விஜய் வந்து இடம் கொடுக்கக்கூடாது. சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிரவுண்டுக்கு வந்து வந்திருக்கோம். இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பிக் மேட்சஸ் வந்து நடக்க போகுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா 7 ஓவர் மேட்ச்சு ₹500 பெட்டு வந்து இருக்க போகுது. எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த டீமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கேஎம்சிசி விசஸ் நியூ பாரத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 டீமுக்கு தான் வந்து மேட்ச் வந்து நடக்க போகுது. நாங்கள் வந்து நியூ பாரத்தில் வந்து விளையாட போகிறோம். எங்கள் டீம் வந்து நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க. இன்னும் கேஎம்சிசி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போனன்ட் டீம் வந்து இன்னும் வந்து வரல. ஸோ மேட்ச் வந்து விறுவிறுப்பாக வந்து போக போகுது. நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் யார் வந்து வின் பண்ணாங்க, யார் வந்து லூஸ் பண்ணாங்க, எவ்வளோ மேட்ச் வந்து நடந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம வந்து பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you. Ta-da.